கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் உருவாக்கிய முதல் மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும். அவர்களை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டம் முழுமையாக அமைதியும் அழகும் குறைவில்லாத வாழ்வும் கொண்ட இடமாக இருந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவன் எல்லா மரங்களின் கனிகளையும் சாப்பிட அனுமதி கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளை மட்டும் வைத்தார். நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை உண்ணும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று கூறியது. ஏவாள் அந்த வார்த்தையை நம்பி கனியை பறித்து புசித்து தன் புருஷருக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அந்த நொடியிலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. வெட்கமும் பயமும் அவர்களை ஆட்கொண்டது. தேவனிடமிருந்து மறைய முனைந்தார்கள். பாவம் உலகிற்கு நுழைந்தது. தேவனுடைய உறவை உடைத்தது. இந்த ஒரே செயல் உலகத்தை மாற்றியது. அன்றிலிருந்து பாவம் உலகிற்குள் வந்தது. தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார். வலி, உழைப்பு, மரணம் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஒரு பகுதியாக ஆனது. ஆனால் தேவன் அவர்களை முழுமையாக கைவிடவில்லை. அவர்களுக்கு ஆடை கொடுத்து எதிர்காலத்தின் மீட்பு வரும் என்ற நம்பிக்கையும் அளித்தார். எனவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனின் வார்த்தையை மீறுவது எப்பொழுதும் விளைவுகளை கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் கருணையும் அன்பும் கொண்டவர். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் அதன் விளைவுகளை கடினமாயிருக்கும். அதை நாமே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன்.